சர்க்கரை நோய் இது எந்த இடத்துல ஆரம்பிக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாதனால தான் அது ப்ரீ டயபெட்டிக்கை தாண்டி முற்றிய நிலை வந்ததுக்கு அப்புறம் செக் பண்ணிட்டு இன்னைக்கு மெடிசன் இன்சுலின் அப்படின்னு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இந்த நோய் ஆரம்ப கட்டம் எது, அது சரியான இடம் எது அப்படின்னு சொல்லிட்டு அதை கரெக்டாக கண்டுபிடிச்சு அந்த இடத்துலயே அதை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம ப்ரீ டயபெட்டிக் கூட வரமாட்டோம். அப்படி அந்த இடம் எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்குதா? வாங்க டீட்டெயிலாக பார்ப்போம். வாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டயபெட்டிக் அப்படின்றது திடீர்னு கண்டுபிடிக்கப்படுது. செக் பண்ணி பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் 250 இருக்குது, 300 இருக்குது. நீங்கள் உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மருந்து மாத்திரை எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு சூழலுக்குள்ள திடீர்னு தான் இன்னைக்கு மக்கள் வந்து தாக்கப்படுறோம். அப்போ மருத்துவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இது என்னமோ இன்னைக்கு வந்தது கிடையாதுங்க. இது ஒரு 6 மாசமா உங்களுக்குள்ள இருந்திருக்கும். அதனுடைய நிலைய தான் இன்னைக்கு வந்து காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் சொல்லுவாங்க. அப்ப இந்த 6 மாதத்திற்கு முன்னாடி இருந்துச்சு இல்லையா? அப்பதான் ஆரம்பிச்சுச்சு இல்லையா? அது ஏன் நமக்கு அறிகுறி தெரியல? அப்ப அந்த கட்டத்த என்ன மாதிரியான அறிகுறி இருக்கும்? என்ன சிம்ப்டம்ஸ் இருக்கும்? அந்த கட்டத்த அப்படியே அங்கேயே சரி பண்ணிட்டோம்னா, நம்ம ப்ரீ டயபெட்டிக் அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு கூட போக மாட்டோம். அப்படி என்னதான் அந்த நிலை? அதற்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற அந்த ஒரு நிலைய கரெக்ட்டா என்னைக்கு நமக்கு ஏற்பட்டிருக்குது? எந்த காலகட்டத்தில நம்ம இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கிறோம் அப்படின்றத கரெக்ட்டா நீங்க அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா, அந்த இடத்திலேயே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ நீங்க சரி பண்ணிட்டீங்கனாலே போதும். டயபெட்டிக் அப்படின்ற அந்த பிரச்சனையிலிருந்து நீங்க தப்பி விடலாம். அப்ப அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன? அத பத்தி முதல்ல இன்னும் மக்களுக்கு வந்து புரியல. அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ பத்தி டீட்டெயிலா உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, சர்க்கரை நோய பார்த்து பயப்படணும்ன்ற அவசியமே இல்ல உங்களுக்கு. என்ன அப்படி? இதனுடைய அடிப்படையான விஷயம் தான் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய உடம்பு இன்சுலின ஒரு கட்டத்தில வேணான்னு சொல்லி எதுக்குது. அப்ப இன்சுலின எதுக்கக்கூடிய ஒரு சூழல் எப்ப ஏற்பட்டுச்சு நமக்கு தெரியுங்களா? எப்ப ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்ம உடம்புக்குள்ள இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, குளுக்கோஸ் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடெல்லாம் குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த குளுக்கோஸ் எல்லாம் செல்களுக்குள்ள உள்ள போனா தான், இந்த செல்கள் மூலமாக ஒரு எனர்ஜி கிடைச்சு, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆற்றலோட செயல்பட முடியும். நம்ம எனர்ஜியா செயல்படணும்னா, அதுக்கு அந்த குளுக்கோஸ் தேவை. அவ்வளோதான் விஷயம். இந்த குளுக்கோஸ் செல்லுக்குள்ள வேணும்னா, அதற்கு இன்சுலின் தேவை. அவ்வளோதான். இப்ப இந்த 3 சைக்கிள்ல தான் இந்த வேலையே நடந்துகிட்டு இருக்குது. அப்ப இன்சுலின் இந்த குளுக்கோஸ எப்படி கொண்டு போயி அந்த செல்லுக்குள்ள சேர்க்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, செல்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, செல் செல்ல இன்சுலின் ரிசெப்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இன்சுலின் ரிசெப்டார் மேல இந்த இன்சுலின் போய் உள்ள உட்காரும். அப்படி உட்கார்ந்த உடனே என்ன ஆயிடும்னா, அந்த செல்லோட கதவு வந்து பார்த்தீங்கன்னா திறக்கும். திறந்த உடனே குளுக்கோஸ் கட 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 கடன்னு உள்ள போகும். உள்ள போன உடனே அங்க செல் வந்து பார்த்தீங்கன்னா குளோஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். அப்ப குளுக்கோஸ் நாம நாம வந்து சாப்பிட்டு தயாரிக்கப்பட்ட குளுக்கோஸ் ஆனது நம்முடைய செல்லுக்குள்ள என்டர் ஆகணும்னா, அதற்கு இன்சுலின் தேவை. அந்த இன்சுலின் தான் இந்த செல் என்ற வீட்ட திறக்கக்கூடிய சாவி. இப்ப கிளியருங்களா? அவ்வளதான். இப்ப சாவியவே ஒரு வட்டம் வேணான்னு சொல்லுதுன்னா, எப்படி இருக்கும்? அப்ப எதுக்காக அந்த மாரி வந்து வேணான்னு சொல்லுது? இன்சுலின எதுக்குது? "வேணாம், நீ வேணாம்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு சூழல் ஒவ்வொரு டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கும் ஃபர்ஸ்ட்டு இந்த நிலைய சந்திச்சுட்டு தான், அதுக்கப்புறம் டயபெட்டிக் பேஷண்டாக உருவாவீங்க. அப்ப இந்த நிலைய நீங்க சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இத சொல்றேன். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு அப்பா, அம்மா டயபெட்டிக்ல இருக்கிறாங்க. அடுத்து பையனுக்கு வந்துருமோ? நம்மளுடைய குழந்தைகளுக்கும், குழந்தையோட குழந்தைக்கும் வந்துருமோ? அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்குள்ளயும் இருக்கு, உங்க குழந்தைகளுக்குள்ளயும் இருக்கு இல்லையா? அப்ப இந்த ஆரம்ப கட்டத்த நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த கட்டத்திலேயே உங்களுடைய குழந்தைக்கும், உங்களுடைய வாரிசுகளுக்கும் வராமல் இந்த சுகர் வராம உங்களால வந்து தடுத்துக்க முடியும். அப்படி எது அந்த கட்டம் அப்படின்னா, அதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இப்ப செல் எதிர்க்குது. எதுக்கு எதிர்க்குது? எதுக்காக எதிர்க்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இப்ப செல்லுக்குள்ள எக்ஸஸா குளுக்கோஸ் ஃபுல் ஆயிருச்சுன்னு சொன்னோம்னா, "எப்பா குளுக்கோஸ் உள்ள வர வேணாம்ப்பா நிப்பாட்டு. நீ பாட்டுக்கு திரும்ப திரும்ப வந்து சாவிய போட்டு ஓப்பன் பண்ணிட்டே இருக்காத. ஆல்ரெடி இங்க ஃபுல்லா இருக்கு. இத முதல்ல காலி பண்ணிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு செல் எதிர்க்க ஆரம்பிக்கிறது. அப்ப இங்க விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நாம 2 விஷயத்துல வந்து அந்த இடத்துல வந்து தப்பு பண்ணியிருப்போம். அதனால தான் இந்த இடத்துல செல் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்க ஆரம்பிக்குது. என்ன அந்த 2 விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 1 எக்ஸஸா குளுக்கோஸ் தயார் பண்ணியிருப்போம் நம்ம.
இப்ப எக்ஸஸா குளுக்கோஸ் தயார் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? அது எப்படி நமக்கு வந்து தயாராகும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இப்ப நம்ம வந்து முழுக்க முழுக்க கார்போஹைட்ரேட் உணவுகள் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான குளுக்கோஸ உண்டு பண்ணுது அப்படின்றது தான் இன்னைக்கு சயின்ஸ். இது இன்னைக்கு மக்களுக்கும் புரியும். ஏன்னா, நார்மலா உள்ள உணவுகள விட கார்போஹைட்ரேட் உணவுகள் எக்ஸஸ் குளுக்கோஸ புரொடியூஸ் பண்ணுது. எக்ஸஸ் குளுக்கோஸா கிரியேட் ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஆமா. ஆனா நாம என்ன பண்ணிக்கிட்டு இருந்திருப்போம் அப்படின்னா, அந்த கட்டத்தில ஃபுல்லா கார்போஹைட்ரேட் உணவுகள், மாவுச்சத்து உணவுகள நெறைய எடுத்துக்கிட்டே இருந்திருப்போம். காலையில, மதியம், நைட்டு, அடுத்து இடையில உள்ள பிரேக்கு, ஸ்நாக்ஸ் மொதற்கொண்டு கார்போஹைட்ரேட் உள்ள உணவுகளாக எடுத்துக்கிட்டே இருந்திருப்போம். இப்ப இது எக்ஸஸா குளுக்கோஸ் ரெடி ஆயிட்டே இருக்குது இல்லையா? இப்ப எக்ஸஸா குளுக்கோஸ் ரெடியாக இங்க செல்லுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்சுலின் வந்து உட்காருது. இன்சுலின் விழுந்த உடனே உட்கார்ந்த உடனே சாவி ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆன உடனே அந்த வீட்டுக்குள்ள இந்த குளுக்கோஸ் என்டர் ஆகுது. இப்ப குளுக்கோஸ் வந்து என்டர் ஆன உடனே 2வது தப்பா நம்ம என்ன பண்ணியிருந்திருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இப்ப ஓகே நெறைய குளுக்கோஸ நம்ம தயார் பண்ணிட்டோம். ஆனா செலவழிக்கணும் இல்லையா? இந்த குளுக்கோஸ் எதற்காக வந்து அதிகமா வந்து நமக்குள்ள உற்பத்தி ஆச்சு அப்படின்னா, அதிகமான செயல் செய்ய போற நபர் இவரு. அப்ப அவருக்கு எனர்ஜி நெறைய கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த குளுக்கோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள தயாரானது. ஆனா நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், கொஞ்சம் கூட செயல்களே இல்லாத ஒரு சூழல அந்த கட்டத்தில ஏற்படுத்தியிருப்போம். நீங்க ஒவ்வொருத்தவங்களும் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு டயபெடிக் எப்ப ஆரம்பிச்சுச்சு? அந்த எப்ப தான் நீங்க செக் பண்ணீங்க? செக் பண்ணி பார்க்கும்பொழுது, அதிலிருந்து ஒரு 3 மாசம், 6 மாசம் வரைக்கும் உங்களுக்கு முன்னாடி இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அந்த கட்டத்தில நீங்க என்ன பண்ணீங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். இந்த 2 தவற நம்ம வந்து பண்ணியிருந்திருப்போம். 1 எக்ஸஸா குளுக்கோஸ் புரொடியூஸ் பண்ணியிருப்போம். அதாவது மாவுச்சத்து உள்ள கார்போஹைட்ரேட் உணவுகள எடுத்திருந்திருப்போம். இன்னொன்னு இந்த குளுக்கோஸ செலவழிக்காம இருந்திருப்போம். அதாவது நம்ம ஆக்ஷன் வந்து குறைஞ்சு போயிருக்கும். பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் குறைஞ்சு போயிருக்கும். அவ்வளோதாங்க விஷயம். அந்த வகையில வந்து பார்த்தோம்னா வந்துட்டு, நம்ம செலவு பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய குளுக்கோஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு காலியாயிருக்கும். காலியான உடனே அடுத்து இன்சுலினையும் அவரு வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்றிருப்பாரு. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், செலவழிக்காதனுடைய விளைவாக செல்லுக்குள் குளுக்கோஸ் ஃபுல் ஆனதுனால, இன்சுலின் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்லே எதிர்க்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திடும். இப்ப இன்சுலின சுரக்கக்கூடிய பேன்கிரியாஸ் சும்மா இருப்பாரா? இப்ப எக்ஸஸா பிளட்ல குளுக்கோஸ் என்னப்பா இவ்வளோ சுத்திக்கிட்டு இருக்குது. நெறைய பேர் வந்திருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும்னா, இன்னும் எக்ஸஸா பேன்கிரியாஸ சுரந்துகிட்டே இருக்கும். பேன்கிரியாஸ்ல இன்சுலின சுரந்துகிட்டே இருக்கும். அப்ப இன்சுலினும் எக்ஸஸா சுரந்துகிட்டு இருக்குது. இங்க குளுக்கோஸும் அதிகமா உருவாகிக்கிட்டு இருக்குது. ஆனா செல் கதவ ஓப்பன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க இன்சுலினை எதிர்க்குது. இதத்தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்பாங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ட் கண்டிஷன் உங்களுக்கு எப்ப ஏற்பட்டிருக்கோ, அப்பயே நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அத ஈஸியா குணப்படுத்திடலாம். அப்போ ஒரு டயபெடிக் ஆரம்ப கட்டத்திலேயே இருந்ததுன்னா, அத குணப்படுத்தக்கூடிய அந்த சக்தி உங்க கையில தான் இருக்குது. அத ரொம்ப ஈஸியா குணப்படுத்தக்கூடிய ஒரு சொல்யூஷன் இருக்குது. அந்த சொல்யூஷனும் என்னன்றத சொல்றேன். இப்ப உங்களுக்கு சுகர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்களும் இத வந்து பயன்படுத்தி, இப்ப குளுக்கோஸ அதிகமா உள்ள குடுக்காமலும் இருக்கலாம். குடுத்தத செலவழிக்கிற வேலையும் நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களுடைய குளுக்கோஸ் லெவலும் சூப்பரா குறையும். உங்களுடைய அடுத்த வாரிசுகளுக்கும் இந்த டெக்னிக்க கத்துக் குடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஆரம்ப கட்டத்திலேயே வந்து அவங்க வந்து சுகர்ல இருந்து வெளிய வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்ப இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னா என்னங்க? இப்ப நான் சொன்ன விளக்கங்கள்லாம் கொஞ்சம் சயின்ஸ் ரீதியாவும் கொஞ்சம் இருக்கிறதுனால, சிலருக்கு புரியாம இருக்கலாம். ஈஸியா உங்களுக்கு புரியிற மாரி ஒரு விஷயத்த சொல்றேன். இப்ப இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் செல் ஏன் எதுக்குது? அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்குள்ள புரிஞ்சிரும். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஒரு வேன் இருக்குது. இந்த வேன்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 25 பேர தான் ஏத்த முடியும் அப்படின்ற மாரி ஒரு வேன் வச்சுக்கங்களேன். இப்ப மக்கள் எல்லாம் வர்றாங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேன்ல பஸ்ஸுன்னு வச்சுக்கங்களேன். வேனோ, பஸ்ஸோ ஏறுறதுக்கு டிக்கெட் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அந்த டிக்கெட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கண்டக்டர்ட்ட குடுத்துட்டு உள்ள ஏறுறாங்க. ஓகேங்களா? இப்ப சேர் ஃபில் ஆயிருச்சு. சேர் ஃபில் ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாம 10 பேரு நிக்கிற அளவுக்கு உள்ள மக்கள் ஏறிட்டாங்க. அந்த ஆனா அதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து டிக்கெட் கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த டிக்கெட் அப்படின்றது என்னன்னா, அதுதான் இன்சுலின். ஓகேங்களா? இங்க உள்ள ஏறுவதற்கான அந்த அனுமதி சீட்டு, கீ அந்த மாரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த நபர்கள் யாரு அப்படின்னா, அவங்க தான் குளுக்கோஸ். இப்ப ஏற்கனவே உள்ள நபர்கள் நெறைய ஃபில் ஆனதுனால, இப்ப அவரு என்ன பண்ணுவாரு? கதவ சாத்திருவாரு. கதவ சாத்திட்டு, "எப்பா முதல்ல நான் இந்த ப்ராசஸ முடிச்சுட்டு வந்துர்றேன். அதுக்கப்புறமா உங்கள நான் ஏத்திக்கிறேன்." அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? இது போல தான் நம்மளுடைய ஒவ்வொரு செல்களும் உள்ளுக்குள்ள குளுக்கோஸ் ஃபில் ஆன உடனே, இங்க வந்து இன்சுலினையே வேணாம் அப்படின்னு சொல்லி எதுக்க ஆரம்பிக்குது. அவ்வளோதான் விஷயம். இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இதற்கு நம்ம என்ன சொல்யூஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஃபர்ஸ்ட்டு விஷயம் இந்த எக்ஸஸா குளுக்கோஸ் புரொடியூஸ் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்களா? அத முதல்ல நம்ம கட் பண்ணணும். அது உங்களுடைய உணவு முறைகள்ல மட்டும் தான் கட் பண்ண முடியும். உணவு முறைகள்ல எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நீங்க பெரும்பாலும்
கார்போஹைட்ரேட் உணவுகளான மாவுச்சத்து உணவுகளையே நீங்க அதிகமா எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய நபரா, நிச்சயமா உடனடியா வந்து பார்த்தீங்கன்னா, அதற்கு மாற்று ஏற்பாடா என்ன பண்ணலாம்னா, புரோட்டீன் சம்மந்தப்பட்ட உணவுகள அதிகமா எடுங்க. அத ஒருவேளை உணவாக எடுங்க. இப்போ ஒருவேளை உணவு நீங்க புரதச்சத்து உள்ள உணவுகளாக எடுங்களேன். அது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஒருவேளை உணவு ஃபைபர் கன்டென்ட் உள்ள ஃபுட்டா எடுங்களேன். ஒரு வேளை மட்டும் வேணா கார்போஹைட்ரேட் எடுத்துக்கங்க. கிளியர். இப்ப என்ன ஆயிரும்னா, குளுக்கோஸ் தயாராகுது பார்த்தீங்கன்னா, அந்த தயாராகுற விதமே வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிரும். நீங்க வேணா ஒரு தடவ வந்து செக் பண்ணி பாருங்க. ஒரு நாளைக்கு சாப்பாடு சாப்பிட்டு பாருங்க. உங்களுடைய சுகர் வந்து முன்னாடியே செக் பண்ணிக்கங்க. அப்புறம் ஆஃப்டர் 1 1/2 ஹவர் கழிச்சு வந்து செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய குளுக்கோஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஒரு 90 பாயிண்ட், 150 பாயிண்ட் அப்படிலாம் தான் மேல ஏறிருக்கும். 90 பாயிண்ட், 150 பாயிண்ட், 200 பாயிண்ட் கூட ஏறிருக்கும் சில பேருக்கு. நீங்க சாப்பிட்டு 1 1/2 ஹவர்ல. அதுவே நீங்க ஒரு பாசிப்பயிறு தோசை சரிங்களா? ஆமா. கொண்டைக்கடலை தோசை, அதாவது புரோட்டீன். ஏன்னா, இது மாரி வந்து அந்த புரோட்டீன் உள்ள உணவ நீங்க வந்து எடுங்களேன். எடுத்துட்டு அதே போல ஒரு 1 1/2 ஹவர் கழிச்சு செக் பண்ணி பாருங்க. அதாவது பிஃபோரும் செக் பண்ணிக்கங்க. ஆஃப்டரும் செக் பண்ணி பாருங்க. இத சாப்பிடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிட்டு, அடுத்து சாப்பிட்டு ஒரு 1 ஹவர்லயே கூட நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 40 பாயிண்ட், 45 பாயிண்ட் அவ்வளோதான் ஏறியிருக்கும். ஆச்சரியமா இருக்கும். அதாவது இதே வந்து பார்த்தீங்கன்னா, கார்போஹைட்ரேட் உள்ள அந்த ம மாவு பொருளான இதில வந்து தோசை சுட்டு சாப்பிட்டா, அங்க சுகர் வந்து 90 பாயிண்ட், 200 பாயிண்ட்லாம் ஏறுது. ஆனா, அதே வந்து பார்த்தீங்கன்னா, புரதச்சத்து உள்ள இந்த பாசிப்பயிறு, முளை கட்டின பாசிப்பயிறு, அதில வந்து தோசை பண்ணி சாப்பிடுறது, இப்படிலாம் வந்து இத சாப்பிட்டோம்னா, அதே ஒரு 1 ஹவர்ல வந்து செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, 40 பாயிண்ட், 45 பாயிண்ட் தான் ஏறியிருக்கு. அவ்வளோதாங்க. ஏன்னா, இது எக்ஸஸா குளுக்கோஸ வந்து புரொடியூஸ் பண்ணிருது. அது பிளட்ல அதிகமா சுத்துது. அதனால செக் பண்ணி பார்க்கும்போது சுகர் அளவு கூட தான் இருக்கும். புரத உணவுக்கு மாறுங்க, ஒரு வேளை உணவு. அதுபோல வந்து ஃபைபர் கன்டென்ட் உள்ள உணவுகள் எதற்காக எடுக்க சொல்றோம்? இப்போ முதல்ல உள்ள கிளீனிங் ப்ராசஸ் நடக்கணும் இல்லையா? அப்பதான் உங்களுக்கு சரியா பசிக்கும். பசி எடுத்து சாப்பிட்டா மட்டும் தான் உடனடியா அந்த குளுக்கோஸ உடம்பு வந்து பயன்படுத்திக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை உணவு, இரவு உணவாக ஃபைபர் கன்டென்ட் உள்ள உணவுகள எடுத்து பழகுங்க. அவ்வளோதாங்க. சூப்பர். இப்ப ஆரம்ப கட்டத்தில நீங்க குளுக்கோஸ எக்ஸஸா குடுக்குறத கட் பண்ண மாரி ஒரு விஷயம் நடந்துரும். கிளியருங்களா? ரைட். இப்ப நம்ம அத செலவழிச்சாகணும். செலவழிக்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு 2 டெக்னிக் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா? இந்த 2 டெக்னிக் போதும். உங்களுக்கு இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற நிலையிலிருந்து நீங்க வெளிய வந்துரலாம். டயபெட்டிக் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூடவே இருக்குது எப்பவுமே அப்படின்னா, அத ஃபுல்லா கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்கு இது ரொம்ப அருமையா பயன்படும். நம்மளுடைய சுவாசி டயபெட்டிக் நேச்சுரோ கியூர் ஹாஸ்பிட்டல்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? நம்மளுடைய அந்த மருத்துவ குழு, நம்ம ஆயுர்வேத மருத்துவர்கள், சித்த மருத்துவர்கள், இயற்கை மருத்துவர்கள் கொண்ட அந்த குழு இருக்கு பார்த்தீங்களா? அவங்க நம்மளுடைய சுவாசி டயபெட்டிக் வரக்கூடிய பேஷண்ட்டுக்கு என்னலாம் டிப்ஸ் குடுக்குறாங்களோ, அந்த டிப்ஸ தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்றேன். ரொம்ப அருமையா ஆரம்ப கட்டத்தில கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு 2 டெக்னிக். இந்த டெக்னிக்க பயன்படுத்தி பாருங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மசில்ஸ்ல தான் அந்த எக்ஸஸ் குளுக்கோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேவ் ஆகுது. கரெக்ட்டுங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த மசில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரெங்தனிங், க்ரௌத்திங் இத நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, குறிப்பா நம்மளுடைய ஆர்ம்ஸ் சரிங்களா? அந்த பைசெப், ட்ரைசெப்லாம் வந்து கூட நீங்க போய் ஜிம்ல கூட போடலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவதுனா மசில்ஸ் ஸ்ட்ரெங்தனிங் ஒரு எக்ஸர்சைஸ் நீங்க வந்து பண்றது பெஸ்ட். ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நீங்க மசில் ஸ்ட்ரெங்தனிங் பண்ண, பண்ண உங்களுடைய குளுக்கோஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு செலவழிக்கப்படும். செலவழிக்கப்படும். அப்ப செலவழிக்கப்பட ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய சுகரோட அளவும் வந்து குறையும். அடுத்தது இன்சுலினும் ஆட்டோமேட்டிக்கா வந்து செல்களுக்குள்ள என்டர் ஆகக்கூடிய வேலை நடக்கும். அங்க அந்த எதிர்க்கும் நிலை ஏற்படாது. ஓகே, பெட்டர். மசில் ஸ்ட்ரெங்தனிங். மசில் ஸ்ட்ரெங்தனிங்க்கு என்ன பண்ணலாம்? எனி ஒன் ஏதாவது ஒரு எக்சர்சைஸ். வாக்கிங், ஜாக்கிங், சைக்கிளிங், ஜிம் இது மாரி வந்து ஒரு பிராக்டிஸ் வந்து பண்ணுங்க. டெய்லி ஒரு 1 ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா, மசில் ஸ்ட்ரெங்தனிங்க்காக நான் வொர்க் அவுட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்க. பெட்டர். இது ஆரம்ப கட்டத்தில இருக்கிறவங்க தான் பண்ணணுமா? கிடையாது. நீங்க 5 வருஷம், 10 வருஷம் சுகரா? தாராளமா நீங்க உடனடியா நீங்க பண்ண வேண்டிய வேலை. உங்க மசில்ஸ ஃபிட் பண்ணுங்க. இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு மசில்லாம் தொள தொள தொளன்னு தொங்க ஆரம்பிச்சிருக்கும். ஓகேங்களா? எல்லா மசில்ஸும் தொங்கும். முகத்தசைகள் தொங்கி, ஸ்கின் நம்மளுடைய கைகள் எல்லாம் மசில்ஸ் தொங்கி, தொடைகள் எல்லாம் மசில்ஸ் தொங்கி, அவங்களுக்கு தொள தொளன்னு மசில்ஸ் தொங்க ஆரம்பிச்சுரும். கால் பாதம்லாம் பாருங்க, சாஃப்ட்டா மசில்ஸ் தொள தொளன்னு தொங்கி ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். அப்ப விஷயம் என்னன்னா, இந்த மசில்ஸ டைட் பண்ணீங்க அப்படின்னாலே, உங்களுடைய சுகர் லெவல் குறைய ஆரம்பிச்சுரும். அதற்கு எக்ஸர்சைஸ்ல வாக்கிங், ஜாக்கிங், சைக்கிளிங், ஜிம் எனி ஒன் ஏதோ ஒரு வொர்க் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 ஹவர் பண்ணுங்க. பெட்டரா இருக்குங்க. 1 இதுதான் ஃபர்ஸ்ட் டெக்னிக். இப்ப அடுத்ததா 2வது டெக்னிக் பார்க்க போறோம். இந்த 2வது டெக்னிக் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இன்டர்மீடியேட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? கேள்விப்பட்டிருப்பீங்க. சில பேர் கடைபிடிச்சிருப்பீங்க.
இதுல குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா, 8 மணி நேரத்திலிருந்து 16 மணி நேரம் இடைவெளி விடுறது ரொம்ப நல்லது. சில பேர் வந்து காலைல சாப்பாட சாப்பிட்டு, நான் மத்தியானம் சாப்பிடாம நைட்டு மட்டும் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு, இன்டர்மீடியேட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லி போயிருக்கிறாங்க. பட் இத விட இன்னும் அதிக நேரமா நம்ம குடுக்குறது ரொம்ப நல்லது. அப்ப ஒரு 8லிருந்து 16 மணி நேரம் நீங்க கேப் குடுத்தீங்கன்னா, என்ன நடக்கும்னா, ஏற்கனவே நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய குளுக்கோஸ், கிளிக்கோஜனாக கன்வெர்ட் ஆகிருக்கும் இல்லையா? அப்ப அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஒவ்வொரு செயல்களுக்கும் குளுக்கோஸ் தேவைப்படுது இல்லையா? இந்த குளுக்கோஸ் எல்லாம் எடுத்து உடம்பு பயன்படுத்தும். அப்ப எக்ஸஸா உள்ளுக்குள்ள அந்த ஸ்டோரேஜ் ஆன குளுக்கோஸ பூரா பயன்படுத்துறதுக்கு, இந்த இன்டர்மீடியேட் ஃபாஸ்டிங் அப்படின்ற ஒரு டெக்னிக் ரொம்ப அருமையா வந்து பயன்படுங்க. யாருக்கு? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பரா பயன்படும். அந்த கட்டத்திலேயே சுகர்லேருந்து வெளிய வந்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய உணவு முறையும், லைஃப் ஸ்டைலையும் மட்டும் ஸ்டார்ட்டிங்லேயே நீங்க கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சர்க்கரை அப்படின்ற அந்த நோய் ஆரம்ப கட்டத்திலேயே வராமல் தடுக்கலாம். இப்ப உங்களுக்கு இருக்குது. நீங்க அத கடைபிடிச்சு கண்ட்ரோல்குள்ள வந்துட்டீங்க. உங்களுடைய வாரிசுகளுக்கு இந்த விஷயத்த சொல்லிக் குடுங்க. ஏன்னா, வந்த உடனே போய் ஒரு நல்ல டாக்டரா பார்த்து, நல்ல மாத்திரைய வாங்கி சாப்பிடணும்பா அப்படின்னு மட்டும் சொல்லிக் குடுக்காதீங்க. ஏன்னா, நீங்க சாப்பிட்டீங்க. ஆரம்ப கட்டத்தில 5 எம்ஜில ஆரம்பிச்சது 500 எம்ஜி வரைக்கும் போயிருச்சு. ஹெச்பி1சி ஏதோ 5.8, 6 தான் இருக்குன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே இருந்தோம். அது 5 வருஷத்தில பார்த்தோம்னா, அது 10, 12, 15ன்னு சொல்லிட்டு ஏறிருச்சு. அப்ப இந்த லெவல கண்ட்ரோல்ல கொண்டு வர்றதுக்கு மெடிசின்ல இருந்து இன்சுலின் வரைக்கும் போயாச்சு அப்படின்றதெல்லாம் உங்களுடைய அனுபவமா இருக்கும். திரும்பவும் அதே அனுபவத்த போய் உங்களுடைய குழந்தைகளுக்கு, வாரிசுகளுக்கு குடுக்கணுமா? தேவையில்ல. அப்ப அவர்களுக்கு இது போன்ற இயற்கையான முறையில நீங்க கட்டுப்படுத்தி வச்சுக்கிறதுக்கான தொழில்நுட்பத்த அவங்களுக்கு குடுங்க. அவர்கள் சர்க்கரை நோய் அப்படின்ற அந்த வேலிக்குள்ள வராம, அவர்களே ஒரு வேலி போட்டு பாதுகாத்துக்குவாங்க. இத கத்துக் குடுங்க. ரொம்ப நன்றி. இந்த டெக்னிக்க நீங்க பயன்படுத்தி சர்க்கரை நோய் ஆரம்ப கட்டத்தில் இருந்தே வராமல் தடுத்து ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி.